யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திராவிட இயக்க வரலாற்றில் தமிழர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்திய தலைவர்களின் வரிசையில் முதலாக எம்ஜிஆர் அவர்களுடைய பதிவினை நாம் தொடர்ச்சியாக பதிந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தமிழர்களுடைய தலைவர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகளுடைய கருத்துக்களையும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறோம். அது ரொம்ப முக்கியமானதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது அது நீண்டு தொடர்ந்து கொண்டே போகிறது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இதே யூனிவர்ஸ் சேனலில் பதிவு செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன். எம்ஜிஆரோட அந்த வில் பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் இது தனிப்பட்ட முறையில் சில காணொலியில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சொல்கிறேன். இப்போது இது எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, நமக்கும் நமக்கு பின்னே இருக்கக்கூடிய வருங்கால தலைமுறைக்கும் தான் சொல்லணும். இதை பார்க்கிற யாராவது சிலருக்கு இந்த கருத்துக்கள் உதவும் என்கின்ற நம்பிக்கையில் நான் எனது பாணியில் இந்த செய்தியினை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக கூட இந்த செய்தி இருக்கலாம். ஆனால் நான் இதற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதைத்தான் நான் இணைக்கிற வேலையில் நான் செய்கிறேன். ரொம்ப முக்கியமாக சொல்கிறேங்க, எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் எதை கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுத்துருவார். ஆனால் திருப்பி கொடுக்கும்போது அதை அதிகமாக கொடுப்பார். அதுதான் அவருடைய பாணி. நீ நல்லது செய்தியா, அதை நல்லதை அப்படியே கொடுத்துருவார். நீ கெட்டது செய்தியா, அந்த கெட்டதையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் பின்னால் அதை சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதோட விளைவுகள் தான் அரசியல். அந்த அரசியலில் என்ன நடந்தது அதை முழுமையாக நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. ரைட்டு. இப்போது ஒரு முறை கவிஞர் வாலி சொன்னது எல்லாருக்குமே நினைவு இருக்கும். படித்தவர்கள் இல்லை இந்த விஷயங்களை ரொம்ப கேட்டவங்க, வாலியோட தொடரை படித்தவர்களுக்கு இந்த செய்தி இருக்கும். அவர் ரொம்ப சிலாகித்து கலைஞரை பற்றி பெருமைப்படுகிற நிகழ்வுகள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்திக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்லும் வாலிகிட்ட போகிறாங்க. கலைஞர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாரு, படம் எடுக்கிறாரு. படத்துக்கு பேர் எங்கள் தங்கம்னு வச்சுட்டாங்க. தயாரிக்கிறது முரசொலி மாறன். அதோட படத்தோட நிறுவனத்தோட பேர் மேகலா பிக்சர்ஸ். ரைட், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சூழலுக்கு ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அந்த பாட்டுக்கு கவிஞருக்கு வரி வரமாட்டேங்க. வரி வராமல் என்ன சில தேய்க்கிறேன். இதை வாலியே சொன்னது தான் சொல்கிறேன். இதை எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க சொல்கிறேன். அப்போ முதல் வரி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அளவோடு ரசிப்பவன்கிற வார்த்தையை முதல் வரியில் சொல்லிட்டார். இப்போ ரெண்டாவது வரி கிடைக்காம ரொம்ப திணறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கலைஞர் அங்கே பக்கம் எதிர வரும்போது, என்னையா கவிஞரை என்ன பாட்டு எழுதிட்டீங்களான்னு, ஏன்னா ப்ரொடியூசர் அவர் இல்லையா, படத்தை அவர் தானே தயாரிக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லைங்க இந்த மாதிரி முதல் வரி வந்துருச்சு வரமாட்டேங்க, என்னையா வரிங்கிறாரு. நான் அளவோடு ரசிப்பவன்கிற அந்த டியூன் அண்ணே எம்எஸ்ஸு கொடுத்த வரிக்கு நான் போட்டுட்டேன் அப்படின்னு. இதில் ஏன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க, அடுத்த வரி என்ன உனக்கு குழப்பம் இருக்குது, எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு சொல்லியா, எம்ஜிஆருக்கு பொருத்தமான வரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. இரண்டு பேரும் சமமாகவும் ஆரோக்கியமான நட்போடு வாழ்ந்த நேரம் அது. ரெண்டு பேரும் பிரியாத நேரம் அது. உள்ளத்திலிருந்து கலைஞர் சொல்லக்கூடிய வார்த்தை 100க்கு 100 உண்மையானது. அப்போ பாருங்கள், நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன்கிற வார்த்தை வருது. அதுக்கு அடுத்த தொடர்ச்சி அவருக்கு வரி பாடலெல்லாம் முடிச்சுட்டேன், பாடல் பதிவு அன்றைக்கி சாயங்காலமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த பாடல் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகுது. பாட்டை கேட்டு இரண்டாவது வரியை கேட்கும்போது அவர் மெய்சிலிர்த்து போகிறார். இதெல்லாம் வாலியே சொன்னது தான். மெய்சிலிர்த்து போயிடுறாரு. போட்டு ரொம்ப அந்த ஷெட்யூல்டு முடித்து உள்ளே அடுத்த காட்சிக்கு அவர் வருகிற போது வாலி திருப்பி வரார். பார்த்த உடனே அவர் சொல்லுவாரா, எப்பயும் சொல்கிறாங்க, தன்னை ஆண்டவரேன்னு கூப்பிடுவாரா. ரொம்ப பிடித்தமான மனிதர்களை, அவர் நெஞ்சுக்கு இனியவர்களை ஆண்டவரேன்னு கூப்பிட்றது வழக்கம். என்ன ஆண்டவனே இங்கே வாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி நெற்றியில் முத்தம் கொடுக்குறாரு. என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், எதையும் அளவின்றி கொடுப்பவன்கிற எப்படியா நீ அதை டூனை வச்சங்கிறத அவர் சொல்கிறார். இயற்கைக்கு சில முக்கியமான பணிகள் இருக்கும் தோழர், யாரையும் கைவிடாது. அப்போ சொல்லும்போது பாருங்கள், எங்கே யாரை இணைக்குன்னு பாருங்களேன். அப்போ வாலி காசுக்கு தான் எழுதியிருக்கிறாருன்னா அது ஒன்றும் செயல்படாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் அவன் செயலில் வரணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் எளிதாக புரியணும். ஒரு கேரக்டர் என்ன செய்தோ அந்த கேரக்டர் இருக்கணும். எதையும் அளவின்றி கொடுப்போன்னா மக்களுக்கும் புரியும், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புரியும், இந்த பாட்டை ஆடியோவாக தெருக்களிலும் கிராமங்களில் கேட்குறவங்களுக்கும் புரியும். எம்ஜிஆரோட உருவம் அந்த இடத்துல போகும். இதை பார்த்து தான் அவர் ரொம்ப மெய்சிலிர்த்து போய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது. அப்போது வாலி சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் கலைஞருக்கு தான் அந்த முத்தத்தை கொடுக்கணும், அந்த வரியை சொன்னது அவர் தான் சொல்லிட்டார். எம்ஜிஆர் நடுங்கி போயிட்டார். நம்மை பற்றி ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்
முதலமைச்சராக வந்து நிற்கக்கூடிய ஆளுங்க இவ்வளவு பெரிய நம்ம மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறாருன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு சிலாகிக்கிறார். அப்போது அவர் நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னேன்ல, எதையும் கொடுக்கறத வந்து திருப்பி கொடுக்கறது எம்ஜிஆர் வழக்கம்னு சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே பாடலில் அவர் இன்னொரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதிவு தான் ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்கிறாருன்னா, என்னை வந்து கலைஞர் வந்து என்னை இவ்வளோ தூரம் பாராட்டிட்டார், அந்த வார்த்தை எனக்கு நெஞ்சுக்கு ரொம்ப இனிய வார்த்தையாக வந்துருச்சு, அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, யோ வாலி இங்கே வாய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரேங்கிற வார்த்தையை சொல்லி அதில் ஒரு வரி சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய போகிறேன். இது மேக்சிமம் வெளியில் எங்கேயும் கிடைக்காத ஒரு செய்தி. நான் செத்து பிழைச்ச வேண்டா, எமனையும் பார்த்து சிரிச்ச வேண்டாங்கிற வரி வாலி எழுதிட்டார். அந்த வார்த்தையில் உயிர் இருக்குது பற்றியில் அதான் சொன்னேன் பார். நான் அளவின்றி கொடுப்பவன் போதே அந்த எம்ஜிஆரோட கேரக்டர் உள்ளே வரும், கலைவாணரோட கேரக்டர் உள்ளே வரும். அது மாதிரி நான் செத்து பிழைச்ச வேண்டா அப்படிங்கிற வரினது எம்ஆர் ராதா சுட்டது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எமனையும் பார்த்து சிரிச்ச வேண்டாங்கும்போது எம்ஜிஆர் உயிர் பிழைத்த செய்தியும் நம்ம மனசுக்கு வரும். அப்போது இந்த பாட்டுக்குள்ளே நம்மைக்கு உறுதி செய்யக்கூடிய, நம்ம நட்பினை இன்னும் மீண்டும் இறுக செய்யக்கூடிய கலைஞரை பற்றியும் நம்ம பேசணும்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆண்டவர் எங்கள் வாயான்னு சொல்லி நமக்கு அந்த வரியை கொடுத்தார்ல, அவருக்கு 4 வரி நல்லா போடியா. கலைஞர் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தார் இல்லையா, மறைமலை அடிகள் பேர் வைக்கிறதுக்காக டால்மியாபுரம் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வரக்கூடிய அந்த தண்டவாள சாலையை வச்சதை நீ பதிலுக்கு சொல்லுங்க, அதை இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வாயாங்கிறார். கொண்டு வந்தேன்னு கேட்ட உடனே தான் சரி அப்படிங்கும்போது எழுதுகிறாரு. அந்த வரியை நான் அப்படியே படிக்கிறேன் தோழர்களே. ஏன்னா நான் ஏன் பாட்டை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆதாரங்களும் ஆவணங்களும் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் வந்து டியூனாக சொன்னோன்னு வச்சுக்கோங்கன்னா அது வந்து சில மானிட்டேஷன் சில பிரச்சனைகள் வரும், அது வந்து காப்பிரைட்ஸ் அடிப்படைக்குள்ளே உள்ளே வந்துடும். அதனால் நான் டியூனாகவும் பேச முடியாது. அதனால தான் நான் செத்து பிழைச்ச வேண்டா எதிரியும் பார்த்து சிரிச்ச வேண்டாங்கிற வரியில் அடுத்த வரியில் 2வது சரணத்தில் அவர் சொல்கிறாராம் பாருங்கள். ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. யார? கலைஞருக்கு எழுதுகிறார். ஓடும் ரயில் தலை வைத்து உயிரை பணையம் வைத்து தமிழை காத்த கூட்டம் எல்லாம் வந்துருச்சா? அப்போது தனக்கு எழுதி கொடுத்த அந்த கவிதை 2வது வரி இருக்கு இல்லையா, அந்த வரிக்கு 4 வரி அதிகமாக கொடுக்குறாரு. அதே நேரத்தில் தான் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் ஒரு வலிமையை கொடுக்குறார். ஏன்னா அவர் படத்தில் இருக்கிறதுலே கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி நடித்த ஆள், வேறு யாரும் அந்தளவுக்கு துணிஞ்சிருக்க மாட்டாங்க கதாநாயகனாக இருக்கும்போது. கருப்பு சிவப்பு கொடியோடையே வந்து தன்னுடைய ப்ரொடெக்ஷன் பேரை வச்சுருந்தது. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே நினைக்கலாம். அப்படியெல்லாம் முடியாத தோழர்களே. அன்றைக்கு ஆக்டோபஸ் மாதிரி இறுகப்பற்றிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய காங்கிரஸால் நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். அதுக்கு சென்சார் பண்ணாங்க. நீ கொடியை காட்டினா தானே நீ சென்சார் பண்ணுவேன். அதுக்கு இவர் என்ன செய்ய, தன்னோட ப்ரொடக்ஷன் பேரவே கருப்பு சிவப்பாக மாற்றி ஒரு ஆணும் பெண்ணும் தொழிலாளர்கள் கையில் அப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி அப்படி ரவுண்டில் கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டுவார். அவங்க பேசாமல் மட்டும்தான் கூட்டத்தில் 2 சீனை காட்டிட்டு போயிருப்பார், முடிஞ்சு போயிருக்கோம். ப்ரொடக்ஷனுக்கே அந்த மாதிரி சீனை வச்சக்கூடிய ஆள். நீ எதை கொடுக்குறியோ அதை திருப்பி அவர் பலமாக கொடுப்பார். அந்த இதில் தான் அப்படித்தான் கலைஞரை பெருமை சேர்ப்பதற்காக இந்த 4 வரி அது வரலாற்றில் நிலைப்பெற நிற்பதற்காக. நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக கலைஞர் இருந்துட்டார், ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துட்டார், ஒரு பத்திரிகைக்கு 75 ஆண்டு காலம் தலைவராக இருந்து மிகப்பெரிய மாபெரும் சாதனையை செஞ்சுருக்கிறாரு. எலெக்ஷனில் நின்ன நாளில் இருந்து கடைசி வரைக்கும் தோற்காத ஒரு சாதனையை செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் 2வது பக்கம். ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவரால் முதலமைச்சராக முடியல. காரணம் என்ன? செய்த ஒரு தவறு, கட்சியை விட்டு நீக்கியது. கட்சியை விட்டு நீக்கிய அந்த ஒரு தவறு. இப்போ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல சொன்னதை, எதையும் கொடுப்பதை விட பல மடங்கு கொடுக்குறோம். யாரையும் எளிதாக நினைத்து விடக்கூடாது, யாருடைய பவரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு இயக்கத்தால் நாம் ஆளுகிற கட்சியாக இருக்கிறோம், முதலமைச்சர் என்கின்ற பதவியில் இருக்கிறோம் என்பதற்காக யாரையும் நீங்கள் கிள்ளுக்கீரையாக நினைத்தால் வனவாசம் போக வேண்டி இருக்கக்கூடிய நிலைமை வரும். இதில் அரசியல் புரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி புரியும், ப்ராக்டிக்கலாகவும் புரியும்.
அப்படி எம்ஜிஆரை தூக்கி எறிந்த பிறகுதான் அவருடைய மதிப்பு அவருக்கே தெரிஞ்சது. அவர் 72 வெளியே போனார். 87 டிசம்பர் 24 மரணிக்கும் வரை கலைஞரால் அந்த இடத்துக்கு வர முடியல, உடைந்தது. எப்படி கொடுத்ததை திருப்பி கொடுக்காருல, நான் கொடுத்ததை திருப்பி கொடு, அளவின்று கொடு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், நீ கொடுத்த வழியை உனக்கு திருப்பி அதிகமாக கொடுத்துட்டார். ஒரு மனிதன் இப்படியும் வாழ முடியுமா, இப்படியும் செய்ய முடியுமான்னு கேட்கலாம். முதல்ல இருக்கிறது இயற்கை, இரண்டாவது இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மக்கள் கொடுத்த தண்டனை, அது கடைசி வரைக்கும் இருக்கிறது. அதனால தான் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒரு வரி சொல்லுவாங்கள்ல, கவிதை வரியில் ஒரு சொல்லுவாங்க, பதவி வருகிற பொழுது பணிவு வரணும். நீங்கள் எல்லாம் கத்தியை எடுத்துக்கிட்டு இருக்கிற இடங்களை, கையில் கத்தி இருக்குன்னா எல்லாருமே நீங்கள் வீசிட முடியாது. ஒரு நாள் அது உங்கள் தலைக்கும் வரும். அதுதான் செஞ்சார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் தனித்துவமான குணங்களில் ஒன்று, எனக்கு மிகவும் பிடித்தமான குணம் இதுவும் ஒன்று. முதல்ல தன்னை காத்துக்கணும் இல்லையா, தான் இருந்தால் தானே 4 பேருக்கு நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டின இந்த செயல் இருக்கு இல்லையா. ஒரு பாடலுக்கே 4 வரி அதிகமாக கொடுத்த ஆடு, ஒரு செயலுக்கே தன்னுடைய வாழ்நாளிலே அந்த இடத்துக்கு வர முடியாமல் செஞ்சு. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாமும் யாருக்கும், நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கும், அவர்களை உயர்த்தி விடுவதற்கும், அவர்கள் வாழ்வில் சறுக்காமல் இருப்பதற்கும், நல்லவற்றிற்கு மட்டும் பயன்பட வேண்டும் என்கிறது தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். தான் அதிகாரத்திற்கு வர, தான் பதவிக்கு வர, யாரை வேண்டுமானாலும் பழி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தால் அது ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அது உங்களையே சாய்த்துவிடும் என்பது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இது அரசியலுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் பொருந்தும், நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும், நட்புக்கும் பொருந்தும். தோழர்களே, நன்றி, வணக்கம்.